மற்றவங்களோட கண்டென்ட்டை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வரலாம். காப்பிரைட் கிளைமை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட், அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்டென்ட் ஐடி கிளைம். இது ரெண்டுமே டோட்டலாக வேறு கான்செப்ட். இந்த காப்பிரைட் கிளைம் நம்ம வீடியோவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு வீடியோவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க கிளிப்ஸ், இமேஜஸ் அல்லது மியூசிக் இதெல்லாமே வேறு ஒருத்தவங்களோட அப்படின்னா அவங்க தான் அந்த காப்பிரைட்டுக்கான ஓனர், அதாவது அவங்க தான் அந்த கண்டென்ட்டுக்கான காப்பிரைட் ஓனர். அவங்களோட கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவை நம்ம சேனல்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லி அந்த காப்பிரைட் ஓனர் நமக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி அந்த கண்டென்ட்டோட ஒரிஜினல் ஓனர் நம்ம சேனல்லேருந்து அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு தான் நம்ம காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ரெக்வெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது யூடியூப் ஃபர்ஸ்ட் அந்த ரெக்வெஸ்ட் வேலிட் ஆனது தானா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எடுத்ததுமே அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட மாட்டாங்க. சப்போஸ் அந்த ரெக்வெஸ்ட் கரெக்டு வேலிட் ஆனது அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம சேனல்லேருந்து இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு சேனலுக்கு வந்துச்சுன்னா அந்த சேனல் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோவை அந்த கண்டென்ட்டை யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. தென் அந்த ஸ்ட்ரைக் 90 நாளைக்கு நம்ம சேனலில் இருக்கும். இந்த டைமில் நம்ம காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்ற ஒன்றத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதாவது இந்த காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்றது என்னென்னா, காப்பிரைட் பற்றின சின்ன வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு கீழே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இதனால நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா, காப்பிரைட் ரூல்ஸ் பற்றின ஒரு தெளிவான கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்த காப்பிரைட் ஸ்கூலை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதை தவிர நம்ம காப்பிரைட் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணால் கூட நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அப்படின்றது 90 நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இருக்கும். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 90 நாள் வரைக்கும் நம்ம கரெக்டான வீடியோஸ், அதாவது நம்மளோட ஓன் கண்டென்ட்டை அப்லோட் பண்ணணும். சப்போஸ் இந்த 90 நாள் டைமுக்குள்ளே செகண்டாக திரும்ப ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு அப்படின்னா சேம் அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைக் வந்த டேட்லேருந்து 90 நாளைக்கு திரும்ப அந்த செகண்ட் ஸ்ட்ரைக் நம்ம சேனலில் ரீட்டைன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கும் நமக்கு அந்த 90 நாளில் கிடச்சிருச்சு. திரும்ப செகண்ட் ஸ்ட்ரைக்கும் வந்துட்டு அப்படின்னா இதே அந்த 90 நாள் டைமுக்குள்ளே தேர்ட் ஸ்ட்ரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சேனலில் நம்ம எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாது. சேனல் டெலீட் ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 90 டேஸில் 2 ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீடியோ மட்டும் ரிமூவ் ஆகும். இது இல்லாமல் இந்த 90 நாள் டைம் பீரியட்குள்ளே தேர்ட் ஸ்ட்ரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே சேனல் டெர்மினேட் ஆகிடும். சப்போஸ் அந்த காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கு, அந்த ரெக்வெஸ்ட் கண்டிப்பாக மிஸ்டேக்காக நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அது ராங் ஆனது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக அவங்க கான்ஃபிடென்ட்டாக நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு திரும்ப கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 3 விஷயத்த பண்ணலாம். ஒன்று வந்து காப்பிரைட் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 90 டேஸ் வெயிட் பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் தானாகவே எக்ஸ்பயர்ட் ஆகிடும். அல்லது யார் காப்பிரைட் ரிமூவல் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்களோ அந்த ஓனருக்கு மெயில் பண்ணியோ அல்லது சேனல் மூலியமாகவோ காண்டாக்ட் பண்ணி அவங்கள அந்த ரெக்வெஸ்ட் வந்து ரீட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கலாம், அதாவது ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் வந்து அந்த காப்பிரைட் ரெக்வெஸ்ட் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு வந்துச்சு அப்படின்னா பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட் ஐடி கிளைம். சில பெரிய சேனலில் அவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போதே கண்டென்ட் ஐடி அப்படின்ற ஒன்றத்தை யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட் ஐடி யூஸ் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கண்டென்ட் ஐடி கிளைமை அந்த சேனலுக்கு சென்ட் பண்ணிடும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது மேனுவலாக சென்ட் பண்ணுறது, இது வந்து யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணாது. பட் இந்த கண்டென்ட் ஐடி கிளைம் அப்படின்றது என்னென்னா, இந்த ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோவோட கண்டென்ட் ஐடியும் புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவோட கண்டென்ட் ஐடியும் ரெண்டும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலுக்கு இந்த கண்டென்ட் ஐடி கிளைமை கொடுக்கும். இது மாதிரி கண்டென்ட் ஐடி கிளைம் ஒரு வீடியோக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த சேனலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அந்த வீடியோவோட ஒரிஜினல் காப்பிரைட் ஓனர் இந்த 3 விஷயத்த பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவை பிளாக் பண்ணலாம். அதாவது அந்த வீடியோவை வியூவர்ஸ் யாருமே பார்க்காத மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரீஸில் மட்டும் பார்க்க முடியாத மாதிரி அதை பார்ஷியலாகவும் பிளாக் பண்ணி வைக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா ரெவன்யூ ஷேரிங். அதாவது அந்த வீடியோலேருந்து வர மொத்த ரெவன்யூமே அந்த காப்பிரைட் ஓனர் எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் கூட ரெவன்யூவை ஷேர் பண்ணிக்கிற மாதிரியும் அவங்க செட் பண்ணிக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணலாம். அந்த வீடியோலேருந்து ஒரு சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஸ்டெப்பில் அந்த ஒரிஜினல் காப்பிரைட் ஓனர் எந்த ஸ்டெப் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ஐடி கிளைம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் இந்த 4 விஷயத்த பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னா லீவ் இட் ஆஸ் இஸ். அதாவது கண்டென்ட் ஐடி கிளைம் வேலிட் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அது உண்மை தான், மற்றவங்களோட கண்டென்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் உங்கள் சேனல் இப்போ மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா அந்த வீடியோனால எந்த ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. இப்போதைக்கு இல்லை, பட் வீடியோ சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோ உங்கள் சேனல்லேருந்து டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கேஷுவலாக விட்டுடலாம். இதனால நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிமூவ் த கண்டென்ட். அந்த கிளைம் நமக்கு வேலிட் தான், அதாவது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் உங்கள் வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் மியூசிக்கு கண்டென்ட் ஐடி கிளைம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மியூசிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணிக்கிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற ஏதோ ஒரு மியூசிக்கை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோலேருந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அல்லது மியூசிக்கில் ப்ராப்ளம் அப்படின்னா மியூசிக்கை மியூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அந்த வீடியோவில் இருக்கிற காப்பிரைட் கிளைம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்பைர்ட் ஆகிடும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஷேர் ரெவென்யூ. அந்த வீடியோவோட ரெவென்யூவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த தேர்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா டிஸ்பியூட் த கிளைம். அதாவது அந்த கிளைம் டோட்டலாக இன்வேலிட், அதை உங்களுக்கு மிஸ்டேக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கிளைம்க்கு ஏற்றி தான் டிஸ்பியூட் கொடுக்கலாம். பட் வேலிடான ரீசன் இருந்தால் மட்டும் டிஸ்பியூட் கொடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் ஐடி கிளைம் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வேலிடான ரீசனும் ப்ளஸ் அந்த 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 கண்டென்ட் உங்களோட தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் அதை எதிர்த்து டிஸ்பியூட் கொடுக்கலாம். இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் கண்டென்ட் ஐடி கிளைமுக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். நன்றி.